மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த பாடவேளையில் நாம் தொடர் இலக்கணம் குறித்து படித்தோம். இந்த தொடர் இலக்கணத்தின் சில காரியங்களை நினைவூட்ட விரும்புகின்றேன். முதலில் எழுவாய், பயனிலை, செய்யப்படும் பொருள், பெயரடை, வினையடை, தன்வினை, பிறவினை, செய்வினை, செய்பாட்டு வினை, உடன்பாட்டு வினைத்தொடர், எதிர்மறை வினைத்தொடர், செய்தி தொடர், உணர்ச்சி தொடர், வினாத்தொடர், கட்டளை தொடர், பெயர் பயனிலை தொடர் போன்ற செய்திகளை படித்தோம். அதைத் தொடர்ந்து பகுபதம், பகாபதம், அந்த பகுபதத்தினுடைய உருவுகள், பகுதி, விகுதி, இடைநிலை, சாரியை, சந்தி, விகாரம் போன்றவற்றை போன வகுப்பில் நாம் படித்தோம். இந்த வகுப்பில் நாம் படிக்கப் போவது துணை வினைகள். இந்த துணை வினைகள் எப்படி நம்முடைய வாழ்விலே பயன்படுகின்றது, நமக்கு அது எந்த வகையிலெல்லாம் பயனை கொடுக்கின்றது என்பதை குறித்து செய்தியைத்தான் நாம் இந்த இரண்டாவது இயலில் துணை வினைகள் என்கின்ற தலைப்பில் நாம் படிக்க இருக்கின்றோம். வினை வகைகள். வினை சொற்களை அவற்றின் அமைப்பு, பொருள், சொற்றொடரில் அவை தொழில்படும் விதம் முதலான அடிப்படைகளில் பல வகைகளாக பாகுபடுத்தலாம். அதாவது வினை சொற்களை அவற்றுடைய அமைப்பு, அந்த பொருள், சொற்றொடரில் அவை எப்படி பயன்படுத்தப்படுகின்றது என்ற முறையில், என்ற விதத்தின் அடிப்படையில் பல வகைகளாக என்ன செய்யலாம், பகுக்கலாம், பாகுபடுத்தலாம். சரியா? அடுத்து தனிவினையும் கூட்டு வினையும். வினை சொற்களை அமைப்பின் அடிப்படையில், ஒரு வினை சொல்ல, வினைனா என்னது, செயல், அந்த செயல், அந்த பகுதியில் சொல்கின்ற அந்த வினை சொற்களை அமைப்பின் அடிப்படையில் தனிவினை, கூட்டு வினை என இரு வகைப்படுத்தலாம். தனிவினை, கூட்டு வினை அப்படி சொல்லி என்ன செய்யலாம், ரெண்டு வகைகளாக என்ன செய்யலாம், பகுக்கலாம். தனிவினைனா என்ன? படி, படியுங்கள், படிக்கிறார்கள். சரிதானா? இப்போ இந்த மூணு சொற்களையுமே பாருங்கள். அதனுடைய அந்த படி அப்படிங்கிற அந்த சொல்லும், படியுங்கள், படிக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த சொல்லும், அந்த சொற்களில் அந்த பகுதியை மட்டும், அந்த படி அப்படி சொல்லுகின்ற அந்த சொற்களை எடுத்துக்கிடுங்க. மேற்காணும் சொற்களை கவனியுங்கள். இவற்றில் படி என்னும் வினை அடியும் சில ஒட்டுகளும் உள்ளன. சரிதானா? இப்போ படி அப்படிங்கிறது என்னது, அந்த வினை அடி, அதாவது ஒரு சொல்லினுடைய அடிப்பகுதி, வேறான பகுதி. சரியா? அதுவும் அது கூட சில ஒட்டுகள் சேர்ந்துருக்கு. இப்போ படி அப்படிங்கிற போது கட்டளை பொருளில் அது என்ன செய்யும், வந்துடும். படியுங்கள், நீங்கள் படியுங்கள், படிக்கிறார்கள். சரிதானா? ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள். இப்போ இது அதனுடைய ஒட்டு, அந்த படி அப்படிங்கிற சொல்லினுடைய ஒட்டு சொற்களாக படியுங்கள், படிக்கிறார்கள். சரிதானா? இப்படி வருது. படி என்னும் வினை அடி, படி அப்படிங்கிற சொல்லினுடைய அந்த வினை அடி, அந்த அடிச்சொல்லானது பகாபதம் ஆகும். அது என்ன பதம்? பகாபதம். பகாபதம்னா என்ன நம்ம படிச்சிருக்கோம்? பிரிக்கவே முடியாது. ஒருவேளை அப்படி நம்ம பிரிப்போம்னு சொன்னால் அது என்ன செய்யாது, பொருள் கொடுக்காது. பொருள் கொடுக்குற சொல்லாக என்ன செய்யும், இருக்கும். அதுதான் என்னது, பகுபதம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ பகாபதம் அப்படின்னு சொன்னால் அது என்ன செய்யாது, அந்த அடிச்சொல் அதுக்கு பிறகு என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. அப்படிப்பட்ட சொற்களுக்கு பேர் தான் என்னது, பகாபதம். அதை மேலும் பொருள் தரக்கூடிய கூறுகளாக பிரிக்க முடியாது. அதை மேலும் பொருள் தரக்கூடிய கூறுகளாக பிரிக்க முடியாது. இவ்வாறு தனி வினை அடிகளை அல்லது தனி வினை அடிகளை கொண்ட வினை சொற்களை தனி வினை என்பர். தனி வினை அடிகளை அல்லது தனி வினை அடிகளை கொண்ட வினை சொற்களை, தனி வினை அடி கொண்ட
வினை சொற்களை தனிவினை அப்படின்னு சொல்லி என்ன செய்தோம் சொல்லுகின்றோம் என்பர். அடுத்தது கூட்டுவினை. ஆசைப்பட்டேன், கண்டுபிடித்தார்கள், தந்தி அடித்தேன், முன்னேறினோம். இந்த சொற்களை நம்ம பார்க்கின்ற போது நல்லா பாருங்கள். ஆசைப்பட்டேன், கண்டு பிடித்தார், தந்தி அடித்தேன், முன்னேறினோம். சரியா? அப்போ இந்த சொற்களை பார்க்கும்போது மேற்காணும் சொற்களை கவனிங்கள். இந்த சொற்களை மேலே இருக்கின்ற சொற்களை நம்ம பார்க்கின்ற போது அதனுடைய பகுதியை பாருங்கள், அடி சொற்கள். இப்போ மேலே நம்ம பார்த்தோம் படி, படியுங்கள், படிக்கிறார்கள். அந்த சொற்கள் நம்ம பார்க்கின்ற போது அதனுடைய வினை அடி சொற்கள், அந்த வேறு சொற்கள், அந்த அடிச்சொல் எப்படி இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் ஆசைப்பட்டேன் அப்படிங்கிறதுக்கு அதனுடைய வினை அடியை பாரு. ஆசைப்படு, கண்டுபிடி, முன்னேறு, தந்தி அடி. சரிதானா? அப்போ இந்த வினையடி சொற்களை பார்த்தோன்னு சொன்னால் இந்த வினையடி சொற்களை நம்மளால் என்ன செய்ய முடியும்? பிரிக்க முடியும். என்ன செய்தால் ஆசை கூட்டல் படு, கண்டு கூட்டல் பிடி, தந்தி கூட்டல் அடி, முன்னேறு. சரிதானா? என்பது ஆகியவற்றின வினையடி. அவை என்ன செய்யும்? பகுபதமாகும். இந்த சொற்களை என்ன செய்யலாம்? பிரித்தா பொருள் தரும். இப்போ அதில் படிங்கிற சொல்ல நம்ம எடுத்து அதை ரெண்டாக பிரிச்சுன்னு சொன்னால் அது பொருள் தந்துச்சா? தராது. சரிதானா? ஆனால் இங்கே என்ன செய்யுது? நம்ம இந்த சொற்களை நம்ம பிரிக்கின்ற போது அது என்ன செய்யுது? பொருள் தருகின்றது. இவ்வாறு பகுபதமாக உள்ள வினையடிகளை கூட்டு வினைகள். சரிதானா? பகுபதமாக வந்த சொற்களை என்ன சொல்லுவோம்? கூட்டு வினை அடிகள் என்பர். அவ்வகையில் கூட்டு வினையடிகளை கொண்ட வினை சொற்களை கூட்டு வினை என்பர். அதாவது அது என்ன செய்ய? அந்த சொற்கள் பகாபதமாக வரும். எது? தனிவினை. கூட்டு வினைங்கிறது பகுபதங்களாக என்ன செய்யும்? வரும். அதுக்கு இது வித்தியாசம்தான். இந்த கூட்டு வினைகள் பொதுவாக 3 வகையாக ஆக்கப்படுகின்றன. கூட்டு வினைகள் பொதுவாக 3 வகையாக ஆக்கப்படுகின்றன. ஒன்று பெயர் கூட்டல் வினை, பெயர் வினை. சிதன வினை. தந்தி கூட்டல் அடி, தந்தி அடி. அடுத்தது ஆணை கூட்டல் இடு, ஆணை இடு. அடுத்தது என்னது? கேள்வி கூட்டல் படு, பெயர் வினை. அடுத்தது வினை கூட்டல் வினை, வினை. கண்டு கூட்டல் பிடி, கண்டு பிடி. சுட்டி கூட்டல் காட்டு, சுட்டி காட்டு. சொல்லி கூட்டல் கொடு, சொல்லி கொடு. சரிதானா? இந்த 2 சொல்லியிருக்கேன். 3வது இடை கூட்டல் வினை, வினை. முன் கூட்டல் ஏறு. இந்த இடைனா என்னது? அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இடை அப்படிங்கிறது இடை சொல், அதாவது இடையில் இருக்கின்ற ஒரு சொல். அந்த சொல்லானது தனித்து நின்றால் அது என்ன செய்யாது? பொருள் தராது. ஒரு பெயரையோ அல்லது வினையையோ சார்ந்து என்ன செய்யும்? இடையில் நின்று என்ன செய்யும்? பொருள் தரும். அந்த பொருளானது நுணுக்கமான ஒரு பொருளை என்ன செய்யும்? வேறுபடுத்தி என்ன செய்யும்? காட்டுகின்ற, வேறுபடுத்தி, அதாவது வேறுபடுத்தி என்ன செய்யும்? காட்டும் தன்மை உடையது. அடுத்தது உணர்ச்சி. அது உணர்ச்சி கருத்தை அது என்ன செய்யும்? சொல்லக்கூடியது இந்த இடை. அதனால் இடை. இப்போ முன் ஏறு அப்படின்னு சொல்லுவோம். ஏறுனா என்னது? ஏறுதல் அப்படிங்கிற, உயரம் செல்லுதல் அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு பொருள். ஆனால் இதில் இந்த முன் அப்படிங்கிற அந்த இடைச்சொல் உள்ள சேர்க்கின்ற போது முன்னேறி செல்லுதல். சரிதானா? 2வது பின்பற்று, பின் கூட்டல் பற்று. பின் பற்றுதல்னா பற்றுதல், அதாவது ஏதாவது ஒரு காரியத்து மேலே பற்றுதல் வைத்துக் கொள்வது, ஆசை வச்சுக்கிட்டுறதுன்னு அர்த்தம். ஆனால் பின்பற்றுதல் அது இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு கொள்கையை பின்பற்றி செல்கின்றது என்ற பொருளில் அது என்ன செய்து வருகின்றது. கீழ் கூட்டல் இறங்கு, கீழ் இறங்கு. சரிதானே? இப்போ இறங்குனா இறங்குதல் என்கின்ற ஒரு செயலை குறிக்கின்றது. கீழ் இறங்கு, கீழே இறங்கு அப்படிங்கிற ஒரு பொருளை அது என்ன செய்து கொடுக்கின்றது இந்த இடைச்சொல். இந்த இடைச்சொல் என்ன செய்ய? தனித்து நின்றால் பொருள் தராது. பெயர் சொல்லையோ வினை சொல்லுக்கோ இடையில நின்று என்ன செய்யும்? பொருள் தரும். அப்படி பொருள் இருக்கின்ற போது அந்த பொருள் என்ன செய்யும்? நுணுக்கமான ஒரு பொருளை என்ன செய்யும்? உணர்த்துகின்றதா இருக்கும். உணர்ச்சியை ஏற்படுத்துகின்ற ஒரு சொல்லாக என்ன செய்யும்? ஆக இந்த 3 விதமான வகைகளில் இந்த கூட்டு வினா என்ன செய்யும்? கூட்டு வினைகள் என்ன செய்யும்? வருகின்றது.
முதல் வினையும் துணை வினையும். நான் படம் பார்த்தேன். கண்ணன் போவதை பார்த்தேன். முதல் வாக்கியம் என்ன சொல்லுது? நான் படம் பார்த்தேன் அப்படிங்கிற செய்தியை சொல்லுது. ரெண்டாவது வாக்கியம் என்ன சொல்லுது? கண்ணன் போவதை பார்த்தேன். அதில் அந்த பார்த்தேன் அப்படிங்கிற ஒரு சொல் இருக்குது. அதில் அந்த பார் அப்படிங்கிற சொல்லு, ரெண்டு பார்த்தேனுங்கிற சொல்லு முதல் சொல்லிலையும் முதல் வாக்கியத்திலையும் இருக்குது, இரண்டாவது வாக்கியத்திலையும் இருக்குது. சரிதானா? என்ன பொருளை தருது? பார்த்தேன். இறந்த கால பொருளை அது என்ன செய்யுது? இதுவும் அதைத்தான் சொல்லுது, அதுவும் அதைத்தான் சொல்லுது. ஆனால் முதல் வாக்கியத்தினுடைய பொருள் என்னன்னு சொன்னால் நான் படம் பார்த்தேங்கிற செய்தியை சொல்லுது. இரண்டாவது வாக்கியத்தினுடைய பொருள் என்னன்னு சொல்லுது? கண்ணன் போவதை பார்த்தேன். யாரோ ஒருத்தவங்க வந்து அங்கே போனது யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னு சொன்னால் கண்ணன் போனான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு செய்தியோ அல்லது வேறு ஒரு காரியத்தையோ அது என்ன செய்யுது? கண்ணன் போவதை பார்த்தேன். அப்போ முதல் சொல்லில் உள்ள பார்த்தேன்கிறதுக்குடைய பொருள் வேற, இரண்டாவது சொல்லு வாக்கியத்தினுடைய அந்த பார்த்தேன் என்கின்ற பொருள் என்ன செய்ய, ரெண்டும் ஒரே போன்று தான் இருக்குது, ஒரே பார்த்தேன் தான் இருக்குது. ஆனால் முதல் வாக்கியத்தினுடைய பார்த்தேன் என்பதனுடைய பொருள் வேற, இரண்டாவது வாக்கியத்தினுடைய பார்த்தேன் என்பதனுடைய பொருள் வேற. இந்த சொற்றொடர்களில் பார் என்னும் வினை கண்களால் பார்த்தல் என்னும் பொருளை தருகிறது முதல் சொல்லு. இதில் பார் என்னும் வினையடியின் அடிப்படை பொருள் அல்லது சொற்பொருள் லக்சிகல் மீனிங் எனலாம். சரிதானா? இப்போ முதல்ல வந்து பார் அப்படிங்கிற பொருளை என்ன செய்யுது? அந்த இது என்னது? பார் அப்படிங்கிற பொருளுக்குரிய விடையை என்ன செய்து சொல்லுகின்றது. இப்போ பாருங்கள், அடுத்த ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருப்பாங்க. ஓட பார்த்தேன், எழுதி பார்த்தேன். சொற்றொடர்களில் ஓட பார்த்து, ஓடப்பார், எழுதிப்பார் என்பன கூட்டு வினை ஆகும். இவற்றில் இரண்டு உறுப்புகள் உள்ளன. ஓட, எழுதி என்பன முதல் உறுப்புகள். இவை அந்தந்த வினைகளின் அடிப்படை பொருளை தருகின்றன. பார் என்பது இரண்டாவது உறுப்பு. இது இவ்வினையின் அடிப்படை பொருளான பார்த்தல். அடிக்கோடிட்டுங்க. இவ்வினையின் அடிப்படை பொருளான பார்த்தல் என்னும் பொருளை தராமல் தனது முதல் உறுப்போடு சேர்ந்து வேறு பொருளை தருகிறது. பொதுவாக பார் அப்படின்னு சொல்லுகின்றது வந்து கண்களால் பார்க்கின்ற ஒரு செய்தியை சொல்லுகின்ற இதுதான் என்னது? சொல்லுதான் பேர் பார். ஆனால் அந்த பார் என்கின்ற சொல்லானது ஓடி பார்த்தேன், எழுதி பார்த்தேன், போவதை பார்த்தேன் அப்படின்னு சொல்லுகின்ற போது தன்னுடைய பொருளை அது உணர்த்தாமல் தனக்கு முன்னால் இருக்கிற சொல்லினுடைய பொருளை என்ன செய்து விலைக்கு கூறுகின்ற, அதனுடைய பொருளை என்ன செய்து வேறுபடுத்தி தருகின்றது. ஓட பார்த்தேன். இதில் பார் என்பது முயன்றேன் என்னும் முயற்சி பொருளை தருகின்றது. சரிதானா? இப்போ பாருங்கிறது நம்ம யாரும் கண்களால் பார்த்தல், அதான் அதனுடைய பொருள், உண்மை பொருள். ஆனால் இங்கே அதே பார் என்ன பொருள் வருது? முயற்சிங்கிற ஒரு பொருளில் வருது. எழுதி பார்த்தேன். இதில் பாருங்கிற சொல் என்னது? சோதித்து. சரிதானா? இந்த பொருள் என்ன செய்து வருகின்றது. எழுதி பார்த்தால் இதில் பார் என்பது சோதித்து அறிதல் என்னும் பொருளை என்ன செய்து தருகிறது. ஒரு கூட்டு வினையில் முதல் உறுப்பாக வந்து தன் அடிப்படை பொருளை தரும் வினை, அதாவது ஒரு கூட்டு வினையில் முதல் உறுப்பாக வந்து தன் அடிப்படை பொருளை தரும் வினை முதல் வினை, அதான் மெயின் வெர்பு எனப்படும். சரிதானா? ஒரு கூட்டு வினையில் இரண்டாவது உறுப்பாக வந்து தன் அடிப்படை பொருளை விட்டுவிட்டு முதல் வினைக்கு துணையாக வேறு இலக்கண பொருட்களை தரும் வினைக்கு துணை வினை எனப்படும். அப்போ தனி வினைனா என்னது? கூட்டு வினைனா என்னது? கூட்டு வினைனா என்னது? முதல் உறுப்பாக வந்து தன் அடிப்படை பொருளை தருகின்ற வினைக்கு முதல் வினை, அதான் மெயின் வெர்பு. சரிதானா? இப்போ பார் அப்படிங்கிற சொல் வந்து அதனுடைய அந்த பாருங்கிற பொருளை மட்டும்தான் என்ன செய்து கொடுக்கின்றது. ஆனால் அதே பார் ஒரு கூட்டு வினையில் இரண்டாவது உறுப்பாக வந்து தன் அடிப்படை பொருளாகிய பார் என்கின்றது காணுதல் அல்லது கண்ணால் உணர்தல் என்கின்ற அந்த பொருளை தராமல் விட்டுவிட்டு முதல் வினைக்கு துணையாக
வேறு இலக்கண பொருளை தருவது துணைவினை எனப்படும். கூட்டு வினையில் முதல் வினை செய்ய அல்லது செய்து என்னும் வினையெச்ச வடிவில் இருக்கும். கூட்டு வினையில் செய்ய அல்லது செய்து, அதாவது செய்ய செய்து அப்படிங்கிற வினை எச்சம், ஒரு வினையானது எச்சப்படாமல், அதாவது முடிவு பெறாத சொல்லாக என்ன செய்யும் இருக்கும். துணைவினை வினையடி வடிவில் என்ன செய்யும் இருக்கும். துணைவினை வினையடியினுடைய வடிவில் என்ன செய்யும். துணைவினையே அந்த துணைவினை திணை பால் இடம் காலம் காட்டும் விகுதிகளை என்ன செய்யும் பெற்று வரும். சரிதானே? அந்த துணைவினைகள் என்னதெல்லாம் காட்டும்? திணையை காட்டும், பாலை காட்டும், இடத்தை காட்டும், காலத்தை காட்டும், விகுதிகளை என்ன செய்யும் பெற்று வரும். தமிழில் ஏறத்தாழ 40 துணைவினைகள் உள்ளன. இந்த தமிழில் நமக்கு எத்தனை 40 துணைவினைகள் இருக்குது? 40. அடிக்கோடிட்டு கொள்ளுங்க. சரி, அவற்றில் பெரும்பாலானவை முதல் வினையாகவும் செயல்படுகின்றன. அதில் 40 துணைவினை இருக்குது. அதில் பெரும்பாலான சொற்கள் எப்படி தான் முதல் வினையாகவே என்ன செய்து வருகின்றது. பார், இரு, வை, கொள், போ, வா, முடி, விடு, தள்ளு, போடு, கொடு, காட்டு முதலானவை இருவகை வினைகளாகவும் செயல்படும். அப்போ இருவகை வினைகளாக செயல்படுகின்ற சொற்கள் என்னதெல்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னு சொன்னால், பார், இரு, வை, கொள், போ, வா, முடி, விடு, தள்ளு, போடு, கொடு, காட்டு முதலான சொற்கள் எல்லாம் என்னது? இருவினை சொற்களாக, இருவினைகளாகவும் என்ன செய்யும் வரக்கூடியவை. அந்த துணைவினைகளின் பயன்கள் என்ன? துணைவினைகளின் பயன்கள் சரிதானா? 1. துணைவினைகள் பேசுவோரின் மனநிலை, செயலின் தன்மை போன்றவற்றை புலப்படுத்துகின்றன. நம்ம பேசும்போது நம்முடைய மனநிலையையும் செயலினுடைய தன்மை, அதாவது நம்ம மனசில் உள்ள செய்தியை எப்படி நம்ம அதை வெளிப்படுத்துகின்றோம், அந்த உணர்ச்சியில் அல்லது கோபத்தில் அல்லது எரிச்சலில் அல்லது வேறு விதமான செயல்பாடுகளில் அந்த மனநிலைக்கு ஏற்றார் போன்று செயலின் தன்மையை என்ன செய்யுது, அது நமக்கு என்ன செய்து புலப்படுத்துகின்றது. 2வது, இவை முதல் வினையை சார்ந்து அதன் வினை பொருண்மைக்கு மெருகூட்டுகின்றன. அதாவது முதல் வினைக்கு ஏற்றது போன்று இது இந்த சொல்லு என்ன செய்யும் மெருகூட்டும். அது அப்படி கொஞ்சம் அப்படி விரிவுபடுத்தி என்ன செய்யும் காட்டும். ஆஹா அப்படிங்கிற ஒரு உணர்வை, அதை உணர்ச்சியை தூண்டுகின்ற விதமாக அது என்ன செய்யும் இருக்கும். 3வது, பேச்சு மொழியிலேயே துணைவினைகள் ஆதிக்கம் அதிகமாக உள்ளது. பேச்சு வழக்கில் மட்டும்தான் இது என்ன செய்யும் அதிகமான ஒரு ஆதிக்கத்தை காட்டி, அதாவது நம்ம ஒரு வார்த்தையை பேசுகின்ற போது அந்த பேச்சில் இந்த துணைவினைகள் பயன்படுத்தி அதை பயன்படுகின்ற போது அந்த வார்த்தையினுடைய உணர்ச்சிகளை தூண்டுகின்ற மாதிரி, அல்லது நம்ம அதை எப்படி சொல்லணும் எப்படி சொல்லுவோம் அப்படிங்கிற அந்த காரியத்தை அது என்ன செய்து எடுத்து காட்டுவதற்காக இந்த துணைவினைகள் என்ன செய்து பயன்படுகின்றது. அந்த கட்டத்தில் இருக்கிற சொற்களை கொஞ்சம் பாருங்கள். தற்கால தமிழில் ஆம், ஆயிற்று, இடு, ஒளி, காட்டு, கூடும், கூடாது, கொடு, கொண்டிரு, கொள், செய், தள்ளு, தா, தொலை, படு, பார், பொரு, போ, வை, வந்து, விடு, வேண்டாம், முடியும், முடியாது, இயலும், இயலாது, வேண்டும், உள் போன்ற பல சொற்கள் துணைவினைகளாக வழங்குகின்றன. ஆனால் இது இப்போ பேச்சு வழக்கில் தான் அதிகமாக பயன்படுகிறதே ஒழிய எழுத்து வழக்கில் இது என்ன செய்யல அதிகமாக வராது. நம்ம பேச்சு வழக்கில் ஏராளமான சொற்களை இந்த மாதிரி சொற்களை என்ன செய்தோம், பேச்சு வழக்கில் மட்டும்தான் இதை நம்ம இந்த துணைவினைகளை என்ன செய்தோம், துணைவினை சொற்களை என்ன செய்தோம் பயன்படுத்தி கொண்டு என்ன செய்யணும் இருக்கோம். இப்போ இதில் வினையடி முதல் வினை துணைவினை கொடுக்கப்பட்டிருக்கு. சரிதானா? அதில் இரு அப்படிங்கிற ஒரு சொல்லு அங்கே அந்த வினை அடி கொடுத்துருக்கு. வினை அடி ஆகிய இரு அப்படிங்கிறது கொடுத்துருக்கு. இப்போ இதில் முதல் வினை என்ன கொடுத்துருக்கு பாருங்கள்.
புத்தகம் மேசையில் இருக்கிறது. புத்தகம் மேசையில் இருக்கின்றது செய்தியை கொடுத்துருக்கு. என்னிடம் பணம் இருக்கிறது. இருக்கிறது இருக்கிறது இந்த பொருள் உனக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். அதே இதில் துணை வினைக்கு பாரு, அதே இருங்கிறது இருக்குது. ஆனால் நான் மதுரைக்கு போயிருக்கிறேன். சரிதானா? நான் மதுரைக்கு இருங்கிற சொல்லு இருக்குது. இங்கேயும் இரு அப்படிங்கிற சொல்லு என்ன செய்யுது இருக்குது. ஆனால் இந்த சொல்லானது இங்கே என்ன பொருளை கொடுக்குது? நான் மதுரைக்கு போயிருக்கிறேன் அப்படிங்கிற பொருளை என்ன செய்து குறிக்கிறது. அப்பா வந்திருக்கிறாரு அப்படிங்கிற பொருளை என்ன செய்யுது வந்து இந்த இரு அப்படிங்கிற சொல்லுங்கிறது அப்பா வந்திருக்கிற என்ற செய்தியை தான் இது என்ன செய்து சொல்லுது. சரிதானா? ரெண்டாவது வை, அவள் நெற்றியில் பொட்டு வைத்தாள். சரிதானா? அவள் நெற்றியில் பொட்டு வைத்தாள். அவன் வானொலியில் பாட்டு வைத்தான். இப்போ இதில் பொருளை பார்த்தேன்னு சொன்னால் அவன் நெற்றியில் பொட்டு வச்ச செய்தியை சொல்லுது. இது வானொலியில் பாட்டு படித்த செய்தியை என்ன செய்து வைச்ச செய்தியை சொல்லுது. ஆனால் துணை வினையில் நீ என்னை அழ வைக்காதே, என்னை அழ வைக்காதே, அதே வை இங்கே இருக்குது. ஆனால் இங்கே இதனுடைய பொருள் என்ன வந்துருக்கு? நீ என்னை அழ வைக்காதே. அவர் ஒருவரை பாட வைத்தார். சரிதானே? அப்போ இதனுடைய பொருளும் இதனுடைய பொருளுக்குடைய வித்தியாசம் உங்களுக்கு என்ன செய்யும்? தெரிஞ்சிருக்கும். கொல், பானை 4 படி அரிசி கொள்ளும். அதாவது பிடிக்கும்னு அர்த்தம். பிடிக்கும், அதாவது 4 படி அரிசி இது இந்த பானையில் இடம் பற்றும் அப்படிங்கிற பொருளை அது கொடுக்குது. நான் சொன்னதை நீ கருத்தில் கொள்ளவில்லை. அதாவது நம்ம சொன்ன காரியத்தை நீ மனசில் வச்சு நீ செயல்பட்டிருப்பான அந்த காரியத்தில் மிகச்சிறப்பாக செயல்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை சொல்லுகின்ற விதமான பொருளை இது கொடுக்குது. ஆனால் அதே இது துணை வினையில் எப்படி இருக்குது? நீ சொன்னால் அவன் கேட்டுக்கொள்வான். நீ சொன்னால் அவன் கேட்டுக்கொள்வான். நீ சொல்லு அவன் கேட்டுக்கிடுவான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அதே இது தான் இங்கே இருக்குது, கேட்டுக்கொள்வான். இப்போ இதே பொருள் தான் இங்கேயும் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல இதனுடைய பொருள் வேறு. நோயாளியை பார்த்து கொள்கிறேன். அப்போ நோயாளியை பார்த்து கொள்கிறேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நோயாளிக்கு எனக்கு பாதுகாப்பு கொடுத்து அவனுக்கான கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்கின்ற ஒரு செய்தி இந்த சொல்லு என்ன செய்து கொடுக்கின்றது. அடுத்த பக்கத்தை திருப்பிக்க, 54வது பக்கம். அதில் போ அப்படிங்கிற ஒரு சொல் இருக்குது. அந்த சொல்ல பாரு. அவன் எங்கே போகிறான்? போகிறான். அவன் எங்கே போகிறான் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம்ல, அதே தான். நான் கடைக்கு போனேன். அவன் நான் கடைக்கு போனேன். ரெண்டும் போதான். நான் கடைக்கு போனேன். அவன் எங்கே போகிறான்? நான் கடைக்கு போனேன். துணை வினையில் பாருங்க, மழை பெய்ய போகிறது. அதுவும் தான். இப்போ இதுக்கு அர்த்தம் என்ன? அவன் இங்கே மழை அதே போதான் இருக்குது. ஆனால் இங்கே துணை வினையில் மழை பெய்ய போகிற செய்தி அது என்ன செய்து சொல்லுகிறது. இரண்டாவது பேர், நான் பயந்து போனேன். நான் பயந்துட்டேன் ரொம்ப. ஏதோ ஒன்றை பார்த்துட்டு நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம்னா அதே இது. ஆனால் அதே போதான் இங்கேயும் இருக்குது. அதே போதான். ஒரே போ அப்படிங்கிற சொல்லானது முதல் வினையில் ஒரு பொருளும் துணை வினையில் மற்றொரு பொருளையும் அது என்ன செய்யுது. அதுக்கு முன்னால் இருக்கின்ற சொல்லுக்கு ஏற்றால் போல அதனுடைய உண்மை பொருளை அது உணர்த்தாமல் முன்னுக்கு இருக்கிற சொல்லுடைய பொருளுக்கு ஏற்றால் போல தன்னை என்ன செய்து மாற்றிக்கொள்கின்றது. அடுத்து வா, நீ நாளைக்கு வீட்டுக்கு வா. நீ நாளைக்கு வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு செய்தியை சொல்லுது. எனக்கு இப்போது தான் புத்தி வந்தது. இப்போது தான் புத்தி வந்தது. வா என்பது வந்தது. சரிதானா? அப்போ எனக்கு இப்போ தான் புத்தி வந்துச்சுன்னு சொல்லி என்ன செய்யுது சொல்லுகின்ற செய்தி. ஆனால் துணை வினையில் பாருங்கள், அந்நியர் நம்மை ஆண்டு வந்தனர். சரிதானா? அந்நியர் வந்தனர். அதை அடுத்தது பாரு, வானம் இருண்டு வருகிறது. இப்போ இதனுடைய பொருளை பாருங்கள். அந்த வாங்கிறது வாங்கிற செய்தி அந்த கட்டளை பொருளில் வருகின்ற பொருள் இது. அந்த பொருளுக்கு ஏற்றால் இல்லை, அதுக்கு ஏற்றால் போல் அது என்ன செய்யலை, பொருள் இல்லை. ஆனால் என்ன செய்யுது, அந்த பேச்சு வழக்கில் நம்ம சொல்லுகின்ற போது அது என்ன செய்யுது, அந்த வாக்கியத்துக்கு ஏற்றால் போல் ஒரு பொருளை என்ன செய்யுது கொடுக்கின்றது. விடு, யாரையும் உள்ளே விடாதே. யாரையும் உள்ளே விட்டுறாதுங்க அப்படி சொல்லுவோம்னா நம்ம கிராமத்தில், அது விடாதே. மழை விட்டதும் போகலாம். சரிதானே? விட்டதும் விட்டது. ஆனால் அதே இது துணை வினையில் அடுத்த மாதம் நான் போய் விடுவேன். சரிதானே? அதே விடு இங்கே இருக்குது.
என்ன அர்த்தம்னு பாருங்கள். அடுத்த மாதம் நான் இந்த மாதம் போகல, அடுத்த மாதம் போயிடுறேன், எங்கேயோ போகிறத சொல்லுகின்ற ஒரு செய்தி. அடுத்து சொல்லுது அப்பா இனி வந்து விடுவார். நம்ம எல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் செய்துடும், இல்லை அப்பா என்ன செய்வாங்க, வந்து விடுவார்கள், விடு, அதே பொருள் தான். சரிதானே? ஆனால் அந்த சொல்லு ஒரே சொல்லு, பொருள் என்ன செய்யுது, துணை வினையில் வேறுபடுகின்றது. தள்ளு, அவன் என்னை கீழே தள்ளினான், தள்ளி விடுதல். சரிதானா? காய்கறி வண்டியை தள்ளி சென்றார். சரிதானா? அடுத்தது பாரு, துணை வினையில் பாருங்கள், அவர் கதை கதையாக எழுதி தள்ளுகிறார். அதுக்கு இதுக்கு வித்தியாசம் தெரியுதா? இந்த தள்ளுங்கிறதுக்கும் அந்த தள்ளுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு பாருங்கள். அவன் அனைத்தையும் வாசித்து தள்ளுகிறான். சரிதானா? அடுத்து போடு, புத்தகத்தை கீழே போடாதே, புத்தகத்தை கீழே போட்டுறாதப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதே தான். தலையில் தொப்பியை போடு, ரெண்டுமே போடுதான். ஆனால் துணை வினையில் வரும், மலிவான விலையில் வாங்கி போட்டேன், இதுவும் போடுதான் அதுவும் போடுதான். ஆனால் இந்த போடு என்ன வந்திருக்கு, வேறு இதே வாக்கியமே வேறு, அதாவது பொருளே வேறு வருது, அதனுடைய உண்மையான பொருளை அது சொல்லலை. அது மாதிரி விழித்தவுடன் பாயை சுருட்டி போட வேண்டும். சரிதானா? இப்போ விழித்தவுடன் பாயை, தூக்கத்திலேருந்து விழித்தவுடன் என்ன செய்யணும், பாயை என்ன செய்யணும், சுருட்டி போட. ஆனால் அதே போடு தான், இங்கேயும் எதிர் போடு தான், அங்கேயும் நிச்சயம் போடு தான். ஆனால் இதனுடைய பொருள் வேறு, அதனுடைய பொருள் வேறு. இந்த சொல்லு தன்னுடைய முன்னுக்கு உள்ள சொல்லினுடைய பொருளுக்கு ஏற்றால் போல தன்னுடைய பொருளை என்ன செய்து மறைத்து அது என்ன செய்து வெளிப்படுத்துகின்றது. அடுத்தது பாருங்கள், கொடு, நான் அவருக்கு பணம் கொடுத்தேன், நான் அவருக்கு பணம் கொடுத்தேன். ரெண்டாவது உள்ள பாருங்கள், அவன் உயிரை கொடுத்து வேலை செய்கிறான். கொடு, அதுவும் கொடு தான், இதுவும் கொடு தான். ஆனால் ரெண்டுடைய பொருள் வேறு. சரிதானா? அதே மாதிரி பொருள் ஒன்று தான். அதே மாதிரி பசித்தவனுக்கு சோறு வாங்கி கொடுத்தான், பசித்தவனுக்கு சோறு வாங்கி கொடுத்தான். பாடம் சொல்லி கொடுப்பேன், பாடம் சொல்லி கொடுப்பேன். இப்போ இது கூட இதில் வித்தியாசங்களை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதே மாதிரி காட்டு, தாய் குழந்தைக்கு நிலவை காட்டினாள், சான்றோர் காட்டிய பாதையில் செல், ரெண்டும் காட்டு தான். அது காட்டினார், குழந்தைக்கு நிலவை காட்டினாங்க, இது பாதையை காட்டினாங்க. ஆசிரியர் செய்களை பாடி காட்டினார், இதனுடைய பொருளே பாருங்கள் ரொம்ப வித்தியாசம். அதனுடைய பொருள் எப்படி இருக்குது, இதனுடைய படித்தபடி நடந்து காட்ட வேண்டும். நம்ம என்ன படிச்சிருக்கோமோ அந்த படிப்பின்படி நம்ம என்ன செய்யணும், நடந்து காட்ட வேண்டும், இந்த செயல்களில் அதை காட்ட வேண்டும் அப்படிங்கிற பொருளை இது என்ன செய்யுது, அதே காட்டு தான் வருது. ஆனால் இது என்னது, வேற ஒரு பொருள் என்ன செய்யுது, கொடுக்கின்றது. அதான் இப்போ அந்த கட்டத்தில் இருக்கிற பகுதியை கொஞ்சம் பாருங்கள். தமிழ் மற்றும் ஜப்பானிய மொழிகளில் துணை வினைகள் முதல் வினைகளுக்கு பின்பே இடம்பெறும். தமிழ்லையும் ஜப்பானிய மொழிகளிலும் துணை வினை முதல் வினைக்கு பின்பே என்ன செய்ய இடம்பெறும். எடுத்துக்காட்டு, கீழே விழ பார்த்தான். இத்தொடரில் விழு அல்லது விழ என்பது முதல் வினை, பார்த்தான் என்பது துணை வினை. தமிழின் துணைவினை கொள்கை ஆங்கிலத்து துணைவினை கொள்கையில் இருந்து வேறுபட்டவை. தமிழில் உள்ள துணைவினை கொள்கையும் ஆங்கிலத்தில் உள்ள துணைவினை கொள்கையிலும் வேறுபடக்கூடியது. அதாவது தமிழில் துணைவினையாக வரும் வேறு சொற்கள் சில தொடர்களில் முதல் வினையாகவும் என்ன செய்யும் வரும். தமிழில் துணைவினையாக வருகின்ற வேறு சொற்கள் சில தொடர்களில் முதல் வினையாகவும் என்ன செய்யுமா வருமா. மாணவர்கள், இத்துடன் இந்த பாட வேலையை நிறைவு செய்து கொள்வோம். நாம் கற்றுக்கொண்ட பாடத்தை ஒரு முறை திருப்பி பார்ப்போம். துணை வினைகள், அந்த துணை வினையின் வகைகளில் அது எப்படி அமையும், அதாவது அமைப்பு, பொருள், சொற்றொடர்கள், அவை தொழில்படும் விதம் முதலான அடிப்படையில் பல வகைகளாக அதை என்ன செய்து பாகுபடுத்தப்படுகின்றது. தனிவினை, கூட்டு வினை. தனிவினைனா தனி வினையடிகளை கொண்ட வினை சொற்களை தனிவினை அப்படின்னு சொல்கிறோம். கூட்டு வினை அப்படின்னு சொல்லுகின்ற போது கூட்டு வினை அடிகளை கொண்ட வினை சொற்களை கூட்டு வினை அப்படின்னு சொல்லுவோம். இந்த கூட்டு வினை 3 வகைகளாக சொல்லுவோம். அது பெயர் கூட்டல் வினை, வினை கூட்டல் வினை, இடை கூட்டல் வினை. முதல் வினையும் துணை வினையும் எப்படி வரும், அதாவது முதல் வினையில்
ஒரு பகுதி. பார்த்தல் அப்படி பார் அப்படிங்கிறது அதனுடைய பொருளை உணர்த்துது. பார்த்தல் என்கின்ற ஒரு செய்தி அது நிச்சய சொல்கின்றது. ஆனால் அதே பார்த்தேன் என்கின்ற சொல்லு இரண்டாவது வாக்கியத்தில் வேறொரு பொருளோடு என்ன செய்யுது, அந்த முதல் வாக்கியத்தை அதன் முதன்மையான வாக்கியத்தில் வச்சு என்ன செய்து பார்க்கின்ற போது வேறொரு பொருளை என்ன செய்து கொடுக்கின்றது அப்படின்னு சொல்லுகின்ற இதை பார்த்தோம். அதே மாதிரி ஒரு கூட்டு வினை முதல் உறுப்புக்கு வந்து தன் அடிப்படை பொருளை தரும் வினை முதல் வினை. ஒரு கூட்டு வினையின் முதல் உறுப்பாக வந்து தன் அடிப்படை பொருளை தருவது முதல் வினை, மெயின் வெர்பு. சரிதானா? முதல் வினைக்கு துணையாக வேறொரு இலக்கண பொருளை தருவது துணை வினை. முதல் உறுப்பு வினைக்கு துணையாக வேறு இலக்கண பொருளை தரும் வினைக்கு பேர் என்னது? என்ன பேர்? துணை வினை. சரிதானே? அந்த இந்த வினைகள் அந்த துணை வினையினுடைய பயன்கள், பேச்சு வழக்கில் பயன்படுத்தப்படுகின்ற சொற்கள் எல்லாவற்றையும் குறித்து நம்ம என்ன செய்தோம் பார்த்தோம். அப்புறம் தமிழ் மொழியிலும் ஜப்பான் மொழியிலும் துணை வினைகள் எங்கே வரும் என்கின்ற செய்தி குறித்து என்ன செய்தோம் பார்த்தோம். மாணவர்கள் அனைவர்களுக்கும் நன்றி. தொடர்ந்து அடுத்த பாட வேளையில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.